அன்பார்ந்த சகோதரர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவை ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் நாங்கள் பரிபூர்ணமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாளிலும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வாரம் முடிந்து முதலாம் வாரத்தில் நாங்கள் இருக்கின்றோம். முதலாம் வாரத்தில் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படி நாங்கள் செவிமடுப்போம். உங்களுக்கு தேவை ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம். ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இவ்வேளையிலும் அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் உங்கள் அன்புடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் தியானங்களையும் நீர் அங்கீகரித்தரும் ஐயா. இந்த வேளையிலும் சரீர வியாதியிலும் மன வேதனையிலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். அவர்களுக்கு வேண்டிய சரீர வியாதிகளை குணமாக்கும் ராஜா. விசேஷித்த நாட்களை கொண்டாடும் உடைய பிள்ளைகளை அபரிதமாய் ஆசீர்வதியும் தெய்வமே. நீங்கள் பேசுங்கள். நாங்கள் ஜெய கிறிஸ்தவர்களாய் உமக்குள் உம்முடைய கல்யாண விருந்தில் பங்கெடுக்க எங்களை நீர் அழைத்திருக்கின்றீர். சத்தத்துக்கு செவிசாய்க்க நிற்கிறார்கள். பேசும் அடியேனே உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பும். பேசும் வார்த்தைகள் உம்முடைய ஆவியின் வார்த்தைகளாய் ஒவ்வொன்றும் 60 100 பலன் தர கிருபை தாருங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். அன்பான சகோதரி, வேத படமா ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசமும் ஊனும் நினமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சை ரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்களும் மேலுமுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆமேன். அன்பானவர்களே, இவ்வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆசீர்வாதமாக தீர்க்கதரிசனமாக கிறிஸ்து ஜெயமாய் விளங்குகின்றார் என்பதையும் எவ்விதமாய் மரணத்தை ஜெயமாக அவர் வென்றார் என்பதையும் 1000 வருடம் அரசாட்சியையும் அவர் தெளிவாக கூறுகின்றார். ஆம், இது வெளிப்படுத்த நிருபத்தில் கூறப்படுகின்ற அத்தனை சத்தியங்களையும் முழு வேதாகமங்களின் தாற்பயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. சுருங்க சொல்லில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஒரு இறை வார்த்தையின் பொக்கிஷம். ஆம், தெளிவாக அவர் இதை கூறியிருக்கின்றார். அன்பானவர்களே, அவர் கூறுகின்றார், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குகின்றார். இந்த மலையின் மேல் ஒரு தேவன் ஒரு விருந்தை உண்டு பண்ணுகின்றார். எப்பொழுது இதை கூறுகின்றார்? இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணி தேவனை விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போன நேரத்தில் தேவன் அவர்களை கைவிட்ட சூழ்நிலையில் அவர்கள் கதறி அழுகின்றார்கள். தங்கள் தவறை உணர்கின்றார்கள். தேவனே, நாங்கள் உம்மை விட்டு அந்நிய தேவர்களுக்கு பின்னே சென்று விட்டோம் என்ற பொழுது அங்கு ஆண்டவர் ஏசாயா தீர்க்கனின் மூலம் இந்த வார்த்தைகளை கூறுகின்றார். இன்று நாங்கள் சிந்திக்கின்றோம், தேவனை விட்டு நாங்கள் போகின்றோம் என்றால் நாங்கள் அதன் தாற்பயம் என்ன? இன்று அந்நிய தேவர்களை பின்பற்றுகின்றோம் என்றால் நாங்கள் சிந்திக்கின்றோம், கிறிஸ்துவை விட்டு வேறு தேவர்களை நாங்கள் வணங்குகின்றோம். இல்லை, அது மட்டுமல்ல. கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் இடையில் எது வருகின்றதோ தடையாக அவை உங்களுக்கு தேவர்களாக இருக்கின்றார்கள். உங்கள் பணம், உங்கள் பொருள், உங்கள் சொத்து, உங்கள் அந்தஸ்து, உங்கள் பாரம்பரியம், உங்கள் படிப்பு, நான் என்ற அகங்காரம், பிறருடைய சொத்துக்களை அபகரித்தல், இவை எல்லாம் அன்பானவர்களே அந்நிய தேவர்களாக இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்வதில்லை. நாங்கள் ஆலயத்தில் வழிபடுகின்றோம், நாங்கள் தினம் ஞாயிறு ஆராதனையில், ஆனால் சகோதரர்களுக்கு வஞ்சகம் செய்கின்றோம். அவர்கள் சொத்துக்களை அபகரிக்கின்றோம். நாங்கள் நண்பர்களை ஏமாற்றுகின்றோம். ஆம், பணப்பெருமை,
பண ஆசை, ஆம், ஏழைகளை வஞ்சிக்கின்றோம். பசி என்று வருகின்றவர்களுக்கு நாங்கள் அவர்களை துரத்தி விடுகின்றோம். இவையெல்லாம் நாங்கள் தேவனை விட்டு நாங்கள் அந்நிய தேவர்களை வணங்குவதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் உணராமல் இருக்கின்றோம் என்பவர்களை சற்று சிந்திக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். இங்கு நாங்கள் சென்ற வாரம் உயிர்த்தெழுந்த ஞாயிற்றை நாங்கள் கொண்டாடினோம். இன்று உயிர்த்தெழுந்த ஞாயிறு பாரம்பரியமாக சடங்காக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். வருடம் ஒரு தடவை நாங்கள் உயிர்த்தெழுந்த ஞாயிறு கிறிஸ்து வந்தார் பெரிய விருந்து வைக்கின்றோம். ஆனால் உயிர்த்தெழுந்த ஞாயிறு, உயிர்த்தெழுந்த திருநாள் எங்கள் வாழ்க்கையில் தினம் தினம் கிறிஸ்து எங்களில் உயிருடன் இருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் கூறுகின்றார், பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும், அது நான் செத்து என்னில் கிறிஸ்து இருக்க வேண்டும். அருமையான பாடல் இருக்கின்றது. பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும், தினம் இயேசு என்னில் வாழ வேண்டும். நான் என்னும் ஆங்கரத்தால் நாளெல்லாம் வாழ்ந்திருந்தேன், இன்றே அர்ப்பணம் செய்கின்றேன். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உங்களில் வாழ்கின்றாரா? அவரின் சாயல் உங்கள் வார்த்தையில், வெளி வார்த்தையில், பேச்சில் அல்ல, உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கின்றதா? என் அன்பு சகோதரியே, சகோதரனை சற்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இங்கு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். ஆம், எப்படி? தனது மரணத்தினால் மரணத்தின் அதிபதியாகிய பிசாசை அவர் குதிக்காலில் நசுக்கி மரணத்தை மரணத்தினால் வென்றார், முள்ளை முள்ளால் எடுப்பதைப் போல. ஆம், நான் சற்று கல்வி கற்கும் முன்பு கற்ற பொழுது இங்கு கிளினிக்கல் பாஸ்டரல் எஜுகேஷன் அதில் கற்ற ஒரு சிறிய விடயம், அங்கு எமது உடலில் இருக்கும் உயிரணுக்கள் பத்தோசிஸ் ப்ரோசஸ் என்று அழைக்கப்படுகின்றது. அது PHAGOCYTOTIS ப்ரோசஸ். இந்த காலங்களில் என்ன நடக்கின்றது என்றால், எம் உடலில் நோய்க்கிருமிகள் வரும் பொழுது எம் உடலில் இருக்கும் அந்த வெண்குருதி சிறு துணிக்கைகள் அவைகள் ஒன்றாக சேர்ந்து மூளை அவைகளுக்கு கட்டளை கொடுக்கின்றது. இங்கே பிற பொருள் வந்துவிட்டது, பிற எதிரி வந்திருக்கின்றது, பாக்டீரியா வந்துவிட்டது. ஆம், அவை கூட்டமாக சென்று அவைகளை தாக்கி அவைகளை தமக்குள் இழுத்து விழுங்கி அவைகளை அழித்து விடுகின்றன. ஆம், அவைகள் தாங்கள் அழிவது எம்மை பாதுகாப்பதற்கு அந்த எதிரிகளை அழிக்கின்றது. அதே போல இது எம் உடலில் எம்பெருமான் இயேசு உருவாக்கிய எம் உடலில் விஞ்ஞான கூறுகளின் அடிப்படையில் இவை நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அன்பானவர்களே, எம் உடல் இப்படியாக இயற்கையாக இருக்கின்றது. இதைத்தான் அங்கு ஆண்டவர் அதற்கு மேலாக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து மரணத்தின் அதிபதியை நசுக்கினார். இதைத்தான் ஏசாயாத்திற்கு 25 அதிகாரத்தில் கூறினார், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஆம், கிறிஸ்து பிறப்பதற்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு, ஆம், உயிர்த்தெழுந்த ஞாயிறை குறித்து தீர்க்க தரிசனமாக கூறிய வார்த்தை. ஆம், இது எம் சரீரத்திலும் அவர் இதை கிரிய செய்திருக்கின்றார். சாதாரண ஒரு புண் வந்து விட்டால் அவை இயற்கையாக மாறுவதில்லை. தேவனின் சிருஷ்டிப்பில் அதிசயங்கள் எம் உடலில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் உணர வேண்டும். அன்பானவர்களே, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார், உயிர்த்தெழுந்தார். இங்கு எமக்காக அவர் பெரிய ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார். இதைத்தான் பரலோகம் உமக்கு இந்த விருந்தை வைத்திருக்கின்றது. இது வெளிப்படுத்த நிருபம் 19 அதிகாரத்தில் கூறப்படுகின்றது. அங்கு ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு நீங்கள் அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் மத்தேயு 21 அதிகாரத்தில் அங்கு கூறப்படுகின்றது, அங்கு ராஜாவின் கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டவர்கள் உதாசீனம் செய்கின்றார்கள். அவர்கள் யூதர்கள். வழியோரத்தில் இருப்பவர்களை அழைக்கின்றார். அது நானும் நீங்களும் அந்த கல்யாண விருந்தை அழைக்கப்பட்ட நாங்கள் இன்று உதாசீனம் செய்து கொண்டிருக்கின்றோமா? அன்பானவர்களே, அவருடைய இரட்சிப்பு இலகுவாக இலவசமாக இருக்கின்றது. இன்று நாங்கள்
தேவனை, இயேசுவை அந்நிய தெய்வம் என்றும் அவருடைய அழைப்பை உதாசீனம் செய்து கொண்டு கல்யாண விருந்தை நாங்கள் உதாசீனம் செய்து கொண்டு இருக்கின்றோம். ராஜாவின் கல்யாண விருந்து என்றால் எத்தனை அங்கு ஆசீர்வாதமான சுவையான உணவுகள் இருக்கும், ஆரோக்கியமான உணவுகள் இருக்கும். அவைகளை நாங்கள் இழந்து போகின்றோமா அன்பானவர்களே? இங்கு அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது தேவன் கொடுக்கும் அந்த தாற்பயம். ஆம், இங்கு எபிரேய ஆசிரியன் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலும் ஒவ்விதமாக இயேசு மரணத்தை ஜெயமாக வென்று எமக்கு விடுதலை தந்திருக்கின்றார். உயிர்த்தெழுதலில் எமக்கு பங்கு இருக்கின்றது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்களில் ஆம், மரணத்தை ஜெயமாக வென்றவருடைய ஜெயம் என்று எமக்குள் இருக்கின்றது. இங்கு இது மட்டுமல்ல, அந்த விருந்து, எசாயா புஸ்தகத்தில் கூறப்பட்ட அந்த விருந்து, இயேசு மறுபடியும் அவருடைய வருகையில் 1000 வருட அரசாட்சி இருக்கின்றது. அந்த 1000 வருட அரசாட்சியில் அவர் சீயோன் மலையில் நமக்கு தரப்போகும் அந்த விருந்து, கொழுமையான விருந்து, பசுமையான விருந்து நமக்கு ஆயத்தப்படுத்ததை ஏசாயா தீர்க்கதரிசி தெளிவாக கூறுகின்றார். அன்பானவர்களே, இங்கு விதமாக கூறப்படுகின்றது. இங்கு மேலும் கூறப்படுகின்றது, சகல ஜனங்களுடைய, இது முக்கியமான ஒரு பகுதி, ஜனங்களுடைய முகத்தில் மேல் இருக்கும் முக்காடு நீக்கப்படுகின்றது. இது என்ன ஐயா முக்காடு? சற்று விளக்க முடியாமல் இருக்கின்றது. இது இந்த முக்காடு என்னவென்று நாங்கள் பார்ப்போமானில் இங்கு தெளிவாக கூறப்படுகின்றது. மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இது பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக இங்கு நமக்கு கூறுகின்றார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் அவர் இதை தெளிவாக கூறுகின்றார். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக்கொண்டது போல நாங்கள் போடுவதில்லை. ஒளிந்து போவதன் முடிவை பார்க்கும்படிக்கு மோசே முக்காடை போடுவதைப் போல நாங்கள் போடுவதில்லை. பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் தெளிவாக கூறுகின்றார். அவருடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீக்கப்படாமல் இருக்கின்றது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகின்றது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படும் பொழுது யூதர்கள் முக்காடை நீக்குவதில்லை, ஆனால் அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகின்றது. ஏசாயா தீர்க்கதரிசி 25ஆம் அதிகாரத்தில் சகல ஜனங்களுடைய முக்காடும் நீக்கப்படுகின்றது. ஆம், அந்த இருள் என்னும் முக்காடு, அறியாமை என்னும் முக்காடு, இதை தெளிவாக பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் அழகாக கூறு. இந்த முக்காடு, அறியாமை என்னும் முக்காடு, இருதய கடினம் என்ற முக்காடு நீக்கப்படுவது கிறிஸ்து இயேசுவினால். மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் அந்த முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கின்றது. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு நீக்கப்படும். அவர்கள் எப்பொழுது ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த முக்காடு நீக்கப்படுகின்றது. மேலும் தெளிவாக கூறப்படுகின்றது 14ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இன்று நானும் நீங்களும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினால் இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இது புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்ன உவமை. கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அங்கு அசட்டை பண்ணுகின்றார்கள். திருமணமானேன், ஓர் மாடு வாங்கினேன், வரவில்லை. வழியோரத்தில் இருப்பவர்களை அழைக்கின்றார், அவர்கள் வருகின்றார்கள். ஒருவன் மட்டும் அங்கு கல்யாண விருந்து உடை அணியவில்லை. அது இரட்சிப்பின் ஆடை. திருமண வைபவத்தில் வெளியே அங்கு சகல ஆடைகளும் வைக்கப்படுகிறது. இலவசமாக அதை எடுத்து உடுத்திக் கொள்ளலாம். ஆனால் இலவசமாக கிடைத்த அந்த இரட்சிப்பை உதாசீனம் செய்தான். என்று உங்களுக்கும் எனக்கும் இரட்சிப்பு இலவசம். கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, அது சிருஷ்டிகர்த்தரின் உறவு, ஐக்கியம், நினம், போஜனம். சற்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் அன்பானவர்களே. ஆம், தேவன் தாமே உங்களை பரிபூர்ணமாக
நாங்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எங்களுக்கு சீயோன் மலையில் வைத்திருக்கும் விருந்து எங்கள் அறியாமை என்னும் முக்காடு நீக்கப்படுகின்றது. சற்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இன்று கிறிஸ்துவை அந்நிய தெய்வம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்நிய தெய்வம் அல்ல. எங்கள் தமிழ் இந்து வேதங்களில் கூறப்பட்ட அத்தனை சத்தியங்களும் இயேசுதான் கிறிஸ்து என்று அழைக்கப்படுகின்றது. சாம, இருக்கு, ரிக், அசுரண வேதங்களை வாசியுங்கள். அவைதான் ஆதியில் எழுதப்பட்ட உண்மையான வேதங்கள். அதற்கு பின்பு எழுதப்பட்டவைகள் கிறிஸ்துவுக்கு பிறகு 7ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள். அன்பானவர்களே, சரித்திரம் இதை கூறுகின்றது. ஆதியில் எழுதப்பட்ட அந்த ஏடுகள் சாம, இருக்கு, ரிக், அசுரண வேதங்கள். உங்கள் சமய ஏடுகளின் ஆதியை எடுத்து வாசியுங்கள். கிறிஸ்துதான் மெய் தெய்வம் என்பதை வெளிப்படையாக எடுத்து கூறப்படுகின்றது. சிந்திப்போம், செயல்படுவோம். தேவன் நமக்கு விருந்து வைத்திருக்கின்றார். வாருங்கள் கல்யாண விருந்துக்கு. நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, தேவராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு நீங்கள் இக்காணொலியை பார்த்தும் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்வதற்கும் சப்ஸ்கிரைப் செய்வதற்கும் மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.